நம்ம வீட்டில் எல்லாம் சொல்ல கேட்டிருப்போம், பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வாந்தி, மயக்கம், தலைவலி இதெல்லாமே வரும். அதோட சேர்த்து வேர்க்குரு, பருக்கள், சின்ன சின்ன கட்டிகள் கூட வர ஆரம்பிக்கும். இதை வந்து ஹீட் ரேஷஸ்ன்னு சொல்லலாம், ஒரு அலர்ஜி மாதிரி வரும். இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிறைய தண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட ஹீட்டு குறையிறதுக்காக மோர், நொங்கு, இளநீ இந்த மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கலாம். வெளி பிரயோகத்துக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான சந்தன கட்டை இதை வந்து தண்ணியிலையோ இல்லை வந்துட்டு ரோஸ் வாட்டர்லேயோ உரசி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஹீட் ராஷஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே பூசிட்டு வாங்க. அரை மணி நேரம் தாண்டதுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆலோவேரா ரொம்ப ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளியும் பூசிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் ஆலோவேரா இருக்கும், அப்படி இல்லாட்டி ஆலோவேரா ஜெல் கூட ஷாப்ல எல்லாம் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா முல்தானி முட்டி ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை உண்டு பண்ணும். சுத்தமான தண்ணியில் கரைச்சி உடம்பு ஃபுல்லாகவே பூசி குளிச்சுட்டு வரலாம். துளசியை வந்து அரைச்சிட்டு தேனோட கலந்து பூசிட்டு வரும்போதும் நமக்கு அந்த ரேஷஸ், ஹீட்னால் ஏற்படக்கூடிய பருக்கள் இதெல்லாமே குறையுது.